நமஸ்தே. வெல்கம் டு அவர் சேனல் விஷ்ணு மகி வித்யாலய். இன்றைக்கி நம்மளோட டாபிக் ஆகஸ்ட் 2024 நடக்கக்கூடிய பிராத்மிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே. இது நம்பர் 3ல் தர்ஜி அவர் ஹாத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமுக்கு. அதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட. தர்ஜி அவர் ஹாத்தி இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? த-இர்-ஜி, தர்ஜி அவர் ஹாத்தி. தர்ஜி மீனிங் டெய்லர், தையல்காரர். ஹாத்தி எலிஃபண்ட், யானை. அப்போது இந்த ஸ்டோரியில் என்னென்னா, ஒரு தையல்காரருக்கும் ஒரு யானைக்கும் உள்ள ஒரு நிகழ்வை தான் இதை குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாரும் ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட தான். கிசி ஷஹர் மே ஏக் தர்ஜி தா. ஒரு சிட்டியில், ஷஹர் இஸ் அ சிட்டி, ஒரு சிட்டியில் ஒரு தையல்காரர் இருந்தார். உஸ்கி ஏக் தூக்கான் தி, அவருக்கு ஒரு கடையும் இருந்தது. தையல்காரர் ஒரு தையல் கடை போட்டு துணிகளை தைச்சிட்டு வந்தார். உசி சடக் சே ராஜா கா ஹாத்தி ஹர் ரோஜ் ஜாத்தா தா. அந்த ரோட்டின் வழியாக, அவர் கடை மெயின் ரோட்டில் இருக்குது, அந்த கடை வழியாக, அந்த ரோட்டு வழியாக ஒரு யானை அந்த ராஜாவுனுடைய ஒரு யானை ஹர் ரோஜ் டெய்லி அது வழியாக போகுது. அது அங்கே போயிட்டு அது வழியாக போய் ஒரு நதி இருக்கும், அங்கே குளிச்சுட்டு வரும். அதுக்கு டெய்லி அவர் கடை வழியாக போயிட்டுருக்குது. दर्जी उस हाथी को हर रोज किले खिलाता था. தர்ஜி அந்த யானைக்கு என்னென்னா தினமும் ஒரு பனானா, கேலா இஸ் அ பனானா, ஒரு பனானாவை கொடுத்து பழகிட்டார். அது வழியாக குளிக்க போகும்போதெல்லாம் இவர் கடையை பார்க்கும், இவர் ஒரு பனானாவை கொடுப்பார், அது சாப்பிட்டுட்டு போகுது. ஹாத்தி தூக்கான் பர் ஆக்கர் சூண்ட் படாத்தா தா. இந்த எலிஃபண்ட் அங்கே கடைக்கிட்ட வந்ததும் சூண்ட் இஸ் அ ட்ரங்க், அதோட தும்பிக்கையை நீட்டுது. பனானா கேட்டு வழக்கம் போல் அது தும்பிக்கையை நீட்டும். இதே பழக்கமாயிடுச்சு அவங்களுக்குள்ள. ஹமேஷா கி தரக், எப்போதும் போல் ஏக் பார் ஹாத்தி ஆயா, ஒரு முறை யானை வருது அது வழியாக, அந்த ரோடு வழியாக, அவர் கடை இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியாக வருது. அப்னா சூண்டு படாயா, வழக்கம் போல் அது தனக்கு பழம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரங்க், அதோட தும்பிக்கையை நீட்டுது. தர்ஜி கேலா நஹி தியா, அன்னைக்கு அவர்கிட்ட பனானா இல்லை, அவர்கிட்ட இல்லை. ஸோ அது அவரால் கொடுக்க முடியலை. அப்போது பழம் இல்லை அப்படின்னா அவர் அதை அனுப்பிடலாம், சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு? தர்ஜினே எக் சூயி உஸ்கே சூண்டுமே சுபாத்தி. அவர் தையல்காரரியா, அவர்கிட்ட ஊசி இருக்கும்ல, சூயி மீனிங் நீடில், அதை எடுத்துகிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக அதோட ட்ரங்கில் சூண்டுமே சுபாத்தி ஒரு குத்தி விட்டார். அது அனிமல் தானே, அதுக்கு என்ன வலிக்கும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு விளையாட்டுத்தனமாக அவர் எடுத்து குத்தி விட்டார். அதுக்கும் வலிக்கும் தானே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் வலிக்கும். அது அவர் புரிஞ்சுக்கல. ஸோ அப்போது அது எதுவுமே பண்ணலை, அவருக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தது. ஹாத்தி நஹானே கயா, அது குளிக்கிறதுக்காக அது வழியை பார்த்துட்டு போயிடுச்சு. நஹாக்கர் வாபஸ் ஆத்தே வக்து, குளிச்சுட்டு திரும்பி வரும் நேரம். வாபஸ் அப்படின்னா ரிட்டன், வக்துன்னா டைம். அது குளிச்சுட்டு திரும்பி வர டயத்தில் அப்படியே சூண்டு பர்மே, சூண்ட் இஸ் அ ட்ரங்க், அதோட தும்பிக்கையில் பர்மேனா ஃபில் பண்ணி கந்தா பானி லாயா. கந்தா பானினா டர்ட்டி வாட்டர், அது எல்லாம் அதோட தும்பிக்கை ஃபுல்லாக டர்ட்டி வாட்டர் நிரப்பி கொண்டு வந்துடுச்சு. தூக்கான் கே நயே கப்படோம் பர் உஸ்னே பானி டால் தியா. அந்த கடையில் துணிக்கடைக்காரரில் அவங்க எல்லா துணிகளும் புது துணிகள் தான் தைக்க கொடுத்துருப்பாங்க. அவர் கடையில் இருக்கிறது எல்லாமே புது துணிகளாக இருக்குது. நேர கடைக்கு வந்தது யானை தன்னுடைய தும்பிக்கையில் இருக்க அழுக்கு தண்ணியை அந்த கடையில் தெளிச்சிடுச்சு. சாரே கப்படே, எல்லா துணிகளும் கந்தை வே, எல்லா துணிகளும் அழுக்காயிடுச்சு. ஸோ அது குத்தினதும் சைலண்ட்டாக போன யானை அது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுச்சு. தர்ஜி, நம்ம தையல்காரர் அப்பனே கியே பர் பச்தானே லஹா, இப்போ தான் தான் செஞ்ச தவறை உணர்றாரு. நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தான் அவர் உணர்றார். சீக் மாரல், நீங்கள் எப்போயுமே ஹிந்தி பிராத்மிக் இது எஸ்ஸே எழுதும்போது அதோட மாரலும் சேர்த்து எழுதுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹசி மசாக்கி பி சீமா ஹோனி சாகியே. எந்த ஒரு விளையாட்டு காரியத்துக்கும் எந்த ஒரு ஃபன்னுக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. விளையாட்டு தானேன்னு அந்த எல்லையை மீறி யாரும் போகக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தேங்க்யூ.